டிஜே அருணாசலம் சொன்னதை கேட்டவர்களோ ஜனநாயகத்தின் படத்தின் கதை எதுவென்று தெரிந்துவிட்டது. இதற்காக தான் 4.5 கோடி கொடுத்து உரிமை வாங்கினார்களா என் ஜனநாயக ஆட்கள் என கேட்கிறார்கள். வினோத் இயக்கத்தில் விஜய், பூஜா ஹெக்டே, பாபி தியோல், மமிதா பைஜு உள்ளிட்டோர் நடித்திருக்கும் படம் ஜனநாயகன். அந்த படத்தின் ஷூட்டிங் நடந்த இடத்தில் இருந்து விஜய் போலீஸ் கேட்டப்பில் இருக்கும் புகைப்படம் வெளியானதை பார்த்து இது பாலாயவின் பகவந்த் கேசரி ரீமேக் தான் என பேசப்பட்டது. அதன் பிறகு இது எந்த படத்தின் ரீமேக்கும் இல்லை என்கிறார்கள். இந்நிலையில் ஜனநாயகன் படத்தில் நடித்திருக்கும் டிஜே அருணாச்சலம் சொன்னதை கேட்ட சினிமா ரசிகர்களோ இது சத்தியமாக பகவந்த் கேசரி படத்தின் தமிழ் ரீமேக் தான் என்கிறார்கள். ஜனநாயகனில் நான் மமிதா பைஜு ஜோடியாக நடித்திருக்கிறேன் என்று பேட்டி ஒன்றில் தெரிவித்தார் டிஜே. அவ்வளவுதான், அப்படின்னா இது பகவந்த் கேசரி ரீமேக் தான். பகவந்த் கேசரியில் ஸ்ரீலீலாவுக்கு ஒரு காதலர் இருப்பார். அந்த கதாபாத்திரம் தான் டிஜே. விஜயின் வளர்ப்பு மகளாக நடித்திருக்கும் மமிதா பைஜு, ஐயோ அப்படி என்றால் பூஜா ஹெக்டேவை பார்த்து ஆன்டின்னு சொல்ல போகிறார் விஜய்னா. பகவந்த் கேசரி படத்தில் மனசாட்சியே இல்லாமல் காஜல் அகர்வாலை ஆன்டின்னு சொல்லி அவரின் பெரிய கண்கள் அதிர்ச்சியில் மேலும் பெரிதாயிருக்கும். அதை தமிழில் பார்க்க வேண்டும் போன்று மொத்த படத்தையும் ரீமேக் செய்யத்தான் 4.5 கோடி செலவு போன்று என்று பேசிக் கொள்கிறார்கள் ரசிகர்கள். ஜனநாயகன் படத்தின் கதை வினோத்தின் கதை தான். அதில் குட் டச் பேட் டச் பற்றி ஒரு காட்சி இருக்கும். அதை பாலகிருஷ்ணாவின் பகவந்த் கேசரி படத்தில் இருந்து எடுத்திருக்கிறார்கள். 1000 தான் இருந்தாலும் அது பாலாய பட காட்சி. அதனால் தான் ஒரு காட்சியாக இருந்தாலும் பரவாயில்லை என ரூபாய் 4.5 கோடி கொடுத்து ரீமேக் உரிமையை வாங்கினார்கள் என செய்தி வெளியானது. அடேங்கப்பா, ஒத்த காட்சிக்கு 4.5 கோடி செலவு செய்திருக்கார்கள் விஜயனா, கெத்துதான் என பலரும் பாராட்டினார்கள். இந்நிலையில் அந்த 4.5 கோடி ஒரு காட்சிக்காக இல்லை, மொத்த படத்திற்கு என பேசப்படுகிறது. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும் வரை இது பகவந்த் கேசரி ரீமேக் தான் பேச்சு அடங்காது போன்று. 2026ஆம் ஆண்டு நடக்கவிருக்கும் தமிழக அரசு சட்டசபை தேர்தலுக்கு முன்பு திரைக்கு வருகிறது ஜனநாயகன். அதாவது ஜனவரி மாதம் 9ஆம் தேதி ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும் என அறிவித்திருக்கிறார்கள். அடுத்த ஆண்டு நடக்கும் தேர்தல் தான் தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் போட்டியிடும் முதல் தேர்தல் ஆகும். அந்த தேர்தலில் வெற்றி பெறுவார் விஜய் என அவரின் கட்சியினர் நம்பிக்கையுடன் தெரிவித்து வருகிறார்கள். தேர்தல் இருக்கட்டும், பிரச்சாரத்தில் விஜயை பார்க்கலாமே என பொதுமக்கள் காத்திருக்கிறார்கள். ஜனநாயகன் படத்திற்கு பிறகு விஜய் எந்த புதுப்படத்திலும் பார்க்க வாய்ப்பில்லை. அவர் தன் முடிவில் தெளிவாக இருந்தாலும் தேர்தல் முடிந்த பிறகு விஜயனா நிச்சயம் சினிமாவுக்கு திரும்பி வருவார். லியோ 2 படத்தில் நடிப்பார் என அவரின் ரசிகர்கள் நம்புகிறார்கள். அரசியலில் இருந்து கொண்டே படங்களில் நடிக்கணும் அண்ணா என விஜயிடம் அவரின் ரசிகர்கள் தொடர்ந்து அன்பு கோரிக்கை விடுத்து வருகின்றனர்.